தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. அது மட்டும் கிடையாது, ராஜாவுக்கு மட்டும் ரட்சிப்பு அளித்தா போதுமா? தொடர்ந்து அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாய் வருது பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற தேவன். ஆமென். முதலாவதாக அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு என்ன பண்றாரு? மகத்தான ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அதுவும் பாருங்க, இந்த 3 நாட்கள் இந்த நேரங்களை வேறு பிரித்து அவர் சமூகத்தில் காணப்படுகிற நீங்க மகத்தான ரட்சிப்புகளை தேவனால் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். மகத்தான ரட்சிப்பு அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது கிரேட் விக்டரிஸ். எப்படி? கிரேட் விக்டரிஸ். விக்டரி அப்படின்னாலே ஜெயந்தான். ஆனா வெறும் விக்டரின்னு வரல, கிரேட் விக்டரி, மகத்தான ரட்சிப்பு அப்படின்னா நான் இப்படி இதை எடுத்துக்கொள்கிறேன். இதுவரை பார்க்காத ஜெயங்களை இந்த மாதத்தில் நீங்க பார்க்க போறீங்க. நான் பார்க்க போறேன். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கும் முன் நல்ல கரங்களை தட்டி அப்போ மேம்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். இதுவரை பார்க்காத வெற்றிகளை, மகத்தான ரட்சிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எப்படி அன்றைக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்படியே கூடி வந்திருக்கிற நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். மகத்தான வெற்றிகளை பார்க்க போறோம். ஆசையா சொல்லுங்க, மகத்தான வெற்றிகளை பார்க்க போகிறோம். இன்னும் சத்தமாய், மகத்தான வெற்றிகளை பார்க்க போறோம். மகத்தான வெற்றிகளை, ரட்சிப்புகளை பார்க்க போறோம். ஆமென். இப்படி சொல்றேன், 2023, 22, 21 ஆகிய வருஷங்கள்ல எதிர்பார்த்து செட்டில் ஆகாத காரியங்கள்லாம் அடுத்து வருகிற வாரங்கள், மாதங்கள்ல செட்டில் ஆக போகுது. வேற லெவல்ல செட்டில் ஆக போகுது. அவர் வார்த்தையின் மூலம் செட்டில் ஆக போகுது. விருப்பங்கள் நிறைவேற போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகிறது. ஆமென். நான் விசுவாசத்தோடு பேசுறேன். நீங்க விசுவாசத்தோடு கேட்கணும். ஆமென்னு சொல்லணும். கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா பாருங்க, எல்லா இடமும் வெளிச்சம் உண்டாகல. கொஞ்சம் கொஞ்சம் இருள் அங்க இருக்கிறது. நான் இப்படி நம்புறேன், எந்தெந்த பகுதி அவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சோ அந்த பகுதியிலெல்லாம் வெளிச்சம் வந்துட்டு, ரெஸ்பாண்ட் பண்ணாத பூமியின் பகுதிகள் இருள் நிறைந்ததா இருந்தது. வெளிச்சத்தையும் இருளையும் அவர் பிரிக்கிறார். இருள் இருந்ததுனால தான் என்ன பண்றாரு? பிரிக்கிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தை இங்க வரும்போது யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ, அதை அக்செப்ட் பண்றீங்களோ, உங்க ஸ்பிரிட்ல அதை அப்படியே நீங்க கனெக்ட் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? அது வெளிப்படும். ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்படியே அதை அக்செப்ட் பண்ணணும். மகத்தான வெற்றிகள். ஆசையா 3 முறை சொல்லுங்க, மகத்தான வெற்றிகள், மகத்தான வெற்றிகள், மகத்தான வெற்றிகள். இது அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு. பக்கத்துல யார் இருக்கிறான்னு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு என்ன வெற்றிகள்? மகத்தான வெற்றிகள். இதுவரை நீங்க அனுபவித்த ஜெயத்தை போல அல்ல, வெற்றியை போல அல்ல, வேற லெவல்ல இருக்கும். நான் அப்படி அந்த வார்த்தையை நம்புறேன். ஆமென். பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அநேகர் பெரிய சாட்சியாய் நிற்கிறத நாங்க பார்ப்போம். தேசம் பார்க்க போகிறது. ஆமென். வெட்கப்பட்ட இடங்கள்ல, தலை குனிந்த இடங்கள்ல தலை நிமிர்ந்து கர்த்தர் நடக்க பண்ணுவார். அவர் தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் தெரியாது. வார்த்தை வந்தா விசுவாசித்தா நடந்துரும், அவ்வளவுதான். ஆமென். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னீங்கன்னா நடந்துரும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு மரியாளை நிழலிட்டது போல இன்றைக்கு நம்மை அவர் நிழலிட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல பாருங்க, தாவீதுக்கு மகத்தான ரட்சிப்பு, அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை. எங்க நம்ம மட்டும் நல்லா இருந்து அது ஒரு விதம் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்மளை விட நல்லா இருந்தா அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் எல்லா பெற்றோருடைய விருப்பமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அது என்னுடைய விருப்பம், அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்க போட்டிருக்கு பாருங்க, தாவீதுக்கு மகத்தான வெற்றி, தாவீதின் சந்ததிக்கு சதா காலம். ஏதோ கொஞ்ச காலம் மட்டும் கிடையாது, சதா காலமும் கிருபை. எங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சதா காலமும் கிருபை. நம்முடைய பிள்ளைகளுக்கு சதா காலமும் கிருபை. சதமா சொல்லுங்க, எனக்கு மகத்தான வெற்றி, என் பிள்ளைகளுக்கு சதா காலமும் கிருபை. திரும்ப சொல்லுங்க, எனக்கு
மகத்தான வெற்றிகள் என் பிள்ளைகளுக்கு சதா காலமும் கிருபை, சதா காலமும் கிருபை, சத்தமாய் சதா காலமும் கிருபை.